The important concept in triangle, Thales theorem or basic proportionality theorem. Question என்னதுன்னா, if a line is drawn parallel to one side of the triangle to intersect the other two sides, then it divides those two sides in the same ratio. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளில் இன்டர்செக்ட் ஒரு லைனு இங்கேருந்து இன்டர்செக்ட் பண்ணி அனதர் சைடு போய் இப்படி டச் ஆகுது, டூ சைட்ஸையும் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போது ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக இது பை இது ஈக்குவல் டு இது பை இது, அதுதான் ப்ரொப்போர்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம நேம் பண்ணிக்கலாம், ABCDE. அப்போ என்னது, ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது, இதில் டியோ ஈயோ ஒன் பாயிண்ட் ஆன் எங்கே இருக்குது, சைடு ஏபிலையும் அண்ட் ஏசிலையும், ஏபிலையும் அண்ட் ஏசிலையும் டி அண்ட் இன்னு பாயிண்ட் இருக்குது. ஓகே, நம்ம என்ன சொல்லணும், ப்ரொப்போர்ஷன் சொல்லணும். ப்ரொப்போர்ஷன்னா நம்ம டு ப்ரூவ் என்ன சொல்லணும்னா, ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி சொல்லணும். ஓகே, அப்போ நம்ம ப்ரூஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இதில் கன்சிடர் த ட்ரையாங்கிள் ஏடிஇ, அடுத்து ஜாயின் பிஇ இந்த ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் DED and triangle ADE. ஓகே, அப்போது அதுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எழுதலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. என்ன ட்ரையாங்கிள், ADE. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இதில் பேஸ் நம்ம வந்து இதை பேஸாக வச்சுக்கலாம். ஸோ பேஸ் இன்ட்டு ஹைட்டு, ஹைட்டுனாலே ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், நம்ம இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம், இதுக்கு எஃப்னு நேம் வச்சுருவோம். அப்போ அதுதான் ஹைட்டு, இஎஃப். ஓகே, இதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கும் நம்ம ஏரியா எழுத போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பேஸ், யார், இதுதான் பேஸு, பிடி இன்ட்டு ஹைட்டு. இதுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் நம்ம பெர்பெண்டிகுலர் லைனு தான் ஹைட்டு. ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் லைன் தான், அது அவுட் சைடில் இருக்குது பெர்பெண்டிகுலர் லைன், ஆனால் அதுதான் நமக்கு ஹைட்டு. ஸோ இஎஃப். ஓகே, அடுத்து என்ன பண்ணலான்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை அப்படியே நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ டிவைடட் பை இது. அப்போது ரைட் சைட்லையும் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணால் என்னது, இது ஈக்குவல், இது ஈக்குவல். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏடி பை பிடி கிடச்சிருக்கு. ஓகே, எதனால நம்ம இதை டிவைட் பண்ணிக்கிட்டோம், ஒரு ரெண்டு ட்ரையாங்கிளில் சேம் ஹைட் இருந்தால், ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு சேம் ஹைட் இருந்தால் அதை இப்படி டிவைட் பண்ணிக்கலாம், ப்ரொப்போர்ஷன் பண்ணிக்கலாம், ரேஷியோ பண்ணிக்கலாம். ப்ரொப்போர்ஷன் ரேஷியோ எல்லாம் ஒன்று தான், அப்படி பண்ணிக்கலாம், அதனால் பண்ணிக்கிட்டோம். இப்போது அனதர் ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஏடிஇ ஆல்ரெடி வச்சுருக்க அதே ட்ரையாங்கிள் வித் இங்கேருந்து ஜாயின் பண்ணிடுவோம் இந்த ட்ரையாங்கிள், எது, சிடிஇ இந்த ட்ரையாங்கிள். ஓகே, அப்போது அகைன் நம்ம எழுதி வச்சுப்போமா, யார், ஆல்ரெடி ஓல்டு ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ஏடிஇ, ஏரியா ஆஃப் ஏடிஇ இங்கே என்ன இருக்கோ அதவே எழுதிக்கலாம், ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. நம்ம இந்த சைடு பார்க்குறோம், அப்போ இதுக்கு ஹைட்டு இங்கேருந்து இப்படி போடணும், பெர்பெண்டிகுலர் லைன் எஃப்ஜி. அப்போ ஹாஃபு, இது பேஸு இன்ட்டு ஹைட்டு வந்து டிஜி. ஸோ டிஜி. அதே மாதிரி நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அனதர் ட்ரையாங்கிள் என்னது, சிடிஇ. ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் எங்கே போட்டிருக்கோம், இதே லைனு தான் பெர்பெண்டிகுலர் லைன், அதே தான் ஹைட்டாகவும் நம்ம வச்சுக்கணும். ஸோ ஹாஃப் இன்ட்டு இதுதான் பேஸ் சிஇ, half into CE into TG. அது என்ன ட்ரையாங்கிள்
triangle BCE. Is it correct? இங்கே இருக்கு CDE. ஓகே, இதுக்கும் ஹைட்டு சேமாக இருக்குது. ஸோ நம்ம இதை டிவைடு ப்ரொப்போர்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? AD by CE. நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கு half இன்ட்டு பேஸ் இது தானே வைக்கணும். பேஸ் என்னது? AE. இந்த இடத்துல AE. half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ AE. ஸோ இதை ரெண்டையும் பாருங்கள், ஈக்குவேஷன் 1 and 2. இதை நம்ம அப்படியே ஈக்குவேட் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? AD by BD ஈக்குவல் டு AE by CE. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணுமா? ஒரு தடவை செக் பண்ணுவோமா ட்ரையாங்கிள்? ஸோ AD by DB ஈக்குவல் டு AE by EC. ஸோ நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இதை இன்னும் அரேஞ்ச் பண்ணணும்னா AD பை எங்கே எண்டாச்சோ அதவே ஸ்டார்ட் பண்ணுவோம். DB ஈக்குவல் டு AE by EC. ஜஸ்ட் அரேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன், இந்த வேரியபிள்ஸை மாற்றி எழுதியிருக்கோம். ஓகே, இது ரிலேட்டடாக நம்ம ஒரு சம்ஸ் பார்த்துடலாம், அப்போ உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். எக்ஸாம்பிள், இன் ட்ரையாங்கிள் PQR, S and T are parallel. So S, T are parallel line. PS is given. PS value is 4. S, Q value is 6. PT value is 5. What about TR? Okay, again I draw. PQR in a triangle இருக்கு. அதில் S and T parallel line. இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. நமக்கு இந்த வேல்யூ TR வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் TR இது கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் நமக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? ST இஸ் பேரலல் டு. அப்போ ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு லைனு பேரலல் டு அனதர் லைனாக இருந்தால் நம்ம இந்த தேல்ஸ் தியரமை யூஸ் பண்ணலாம். ஸோ தேல்ஸ் தியரம் ஃபார்முலா என்னது? PS by SQ. PS by SQ equal to PT by TR. PT by TR. ஓகே, இப்போ PS வேல்யூ என்னது? 4 by SQ வேல்யூ என்னது? 6 ஈக்குவல் டு PT வேல்யூ இஸ் 5 அண்ட் TR தான் நமக்கு தெரியாது. இப்போ தெரியாததை லெஃப்டில் வச்சுக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற எல்லா வேல்யூவே ரைட் சைட் கொண்டு வந்துடுவோம். அப்போ TR மட்டும் லெஃப்டில் இருக்கும். ரைட்டில் இருந்த 4 டினாமினேட்டர் வந்துடும். லெஃப்டில் இருந்த 6 இங்கே நியூமரேட்டருக்கு வந்துடும். இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது இங்கே டினாமினேட்டர், டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டர். இங்கே 2 2s are 4, 3 2s are 6. அகைன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. 5 3s are 15/2. இதை நம்ம அப்படியே வச்சிடலாம், இல்லை கேன்சல் பண்ணால் 7 2s are 14, 5. ஸோ டிஆரோட வேல்யூ என்னது? 7.5 சென்டிமீட்டர். இப்படி தான் நம்ம தேல்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணணும். ஓகே, இதே மாதிரி சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்ளம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோஸ் மேக் பண்ணுறேன். இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட்டட் 10th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.